வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஆப்பம் வித் ஆடி தேங்காய் பால். ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம ஆடி தேங்காய் பாலை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முழு தேங்காவை இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 2 ஏலக்காயை சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் பச்சை அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய், ஏலக்காய், பச்சை அரிசி இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதாக அரைச்சி ஒரு 2-3 தடவை அரைச்சி நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துப்போம். நான் இப்போ மிக்சியில் அரைச்சி ஒரு 3 கிளாஸ் பச்சை தண்ணீரில் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போ வடிகட்டி மறுபடியும் மிக்சியில் போட்டு அடித்து இது மாதிரி ஒரு 3 தடவை ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மூணு தடவை இது மாதிரி தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்தாச்சு. எல்லா பாலையும் நான் ஒன்றா தான் சேர்த்துருக்கேன், தனித்தனியாக வைக்கல. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பொடித்த வெல்லத்தை சேர்த்துட்டு அது கூட 1 கிளாஸ் தண்ணீர் விட்டு சூடு பண்ணி நல்லா இந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துப்போம். ஸ்வீட்னஸ் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு தேங்காய்க்கு உண்டான பாலுக்கு இந்த 1 கப் வெல்லம் கரெக்டாக இருந்தது. இருந்தாலும் வெல்லத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு டிஃபர் ஆகும், அதனால் ஸ்வீட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துப்போம். வடிகட்டின இந்த வெள்ளை தண்ணியை மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றின பிறகு கொதிக்கக்கூடாது, அதனால் லேசாக ஓரங்களில் முட்டை கொதின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பபுள்ஸ், சின்ன சின்ன பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சதுன்னா அதுக்கப்புறம் திரிஞ்சா மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. லேசாக ஓரங்களில் அந்த முட்டை கொதி வந்தது. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ரொம்பவே சுவையான நம்மளோட ஆடி தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக ஒரு கிளாஸ் குடிச்சு பாருங்கள், அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு அமுதம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெவன்லி ஃபீல் இருக்கும். இப்போது தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி தோசை மாவுலேயே தான் ஆப்பம் ஊற்ற போகிறேன். முதல்ல ஒரு கடாயை நல்ல எண்ணெய் துணி வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவில் நான் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 10 நிமிஷம் கலந்து வச்சுட்டு தோசை மாவுக்கு அடுத்த பதம் இருக்க மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது கடாயை நல்லா க்ரீஸ் பண்ண பிறகு ஒரு 2 கரண்டி தோசை மாவை எடுத்து இது மாதிரி ஊற்றிட்டு இதை நல்லா ஈவனாக ஒரு ஷேப் வரா மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். சுற்றின பிறகு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். மாவில் நல்லா உள்ளே வெந்திருக்கு. நம்மளோட டேஸ்டியான ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போது ஜல்லிக்கரண்டியை இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைடு இருக்க போர்ஷனில் நம்ம இது மாதிரி எடுத்தோன்னா நல்லா ரவுண்டாக ஷேப்பு கிடைக்கும் நமக்கு. யூஸ்வலாக நம்ம தோசை எடுக்கும்போது திருப்பி போட்டு எடுப்போம் கரண்டியை. ஆனால் இப்போது நம்ம ஆப்பம் எடுக்கும்போது கரண்டியை ஃப்ரண்ட் சைடில் வச்ச மாதிரி எடுத்தோன்னா ஷேப்பாக நமக்கு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆப்பமும் ஆடி தேங்காய் பாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.
ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கும் கொடுக்கலாம், டின்னருக்கும் கொடுக்கலாம். எல்லா வயசு பீப்புளுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.